என்றெல்லாம் அனைத்து விதமான நன்மைகளையும் அனைத்து விதமான ஒழுங்கு முறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதராக எவ்வாறு வாழ வேண்டும். இஸ்லாம் கூறுவது மூலமா இஸ்லாம் கூறுவது உலகத்தில் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும். எந்த மதமும் சொல்றது, எல்லா மதமும் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க தான் நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க. ஆனால் இஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டான. இஸ்லாம் சொல்ல வர வளவலன்னு சொல்லாது, சொல்ல வந்த கருத்தை தெளிவாகவும் நச்சிலும் எதிர்ப்புள்ள அனைவருக்கும் புரியும் வண்ணமாக கூறுவதால் தான் இன்றளவும் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. இன்றளவும் இஸ்லாம் உலகத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிற காரணம் இஸ்லாம் தன்னுடைய போக்கை என்றும் மாற்றிக்கொண்டார். யாராச்சும் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றளவு குர்ஆனில் ஒரு எழுத்து கூட மாறாமல் இருக்கிறது என்றால் இறைவன் வாக்களித்திருக்கான், இந்த குர்ஆனை நான் பாதுகாக்கின்றேன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து சின்னங்களையும் நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலும் நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எடுத்துக்கொண்டதன் காரணமாக தான் இன்றளவும் முஸ்லிம்களும் சரி, இன்றளவும் முஸ்லிம்கள் சின்னங்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதமும் சரி இன்றளவும் உலகத்தில் சென்று கொண்டுதான் இருக்கிறது. நாம் தெளிவாக ஒரு விஷயம் புரிய வேண்டும், நமக்கு டைம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், நீங்க உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழணும், மறுமை நாள் நம்ம அனைவரும் போய் சொல்லுவோம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடு, உலகத்தில் போய் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு வந்தேன், உலகத்தில் போய் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணியிருக்கேன், சரி செஞ்சு வந்தேன். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் நெருங்கும் போது என்னெல்லாம் அடையாளம் கூறினார்களோ, எதெல்லாம் கியாமத்தில் வரும், எதெல்லாம் வரும், எதெல்லாம் நடக்கும் என்று கூறினார்களோ அதெல்லாம் நடந்துகிட்டே வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வருது. இதெல்லாம் நமக்கு அமல் செய்வதற்கும் நம் நன்மை செய்வதற்கும் நமக்கு அதிகமாக நேரம் கிடையாது, அதிகமாக காலங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளும் வேஸ்ட் ஆக்காமல், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் வேஸ்ட் செய்யாமல் எந்த அளவுக்கு நாம் அமல் செய்கின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றோமோ, மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போல் சிறந்த மனிதர்களாக, இதே போல் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்று கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஆக்குவான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்த அனைத்து நன்மைகளும், நாம் செய்த அனைத்து நன்மைகளும், நாம் வைத்த அனைத்து நோன்புகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்